போர்க்களத்தில் உச்சகட்ட தருணம். ஒருவன் தோற்கிறான், ஒருவன் ஜெயிக்கிறான். ஆனால் மரணம் நெருங்கிய வேளையில் வெளிப்படும் ஒரு ரகசியம் ஒட்டுமொத்த மகாபாரதத்தின் கதையையும் மாற்றியமைத்தது. நீ என் சகோதரன்தான். இந்த வார்த்தையின் வலி அர்ஜுனனுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. வணக்கம் நண்பர்களே. மகாபாரத போரில் குருக்ஷேத்திர களத்தில் வீரகர்ணனும் அர்ஜுனனும் மோதியது வெறும் 2 மாவீரர்களின் சண்டை மட்டுமல்ல. அது விதி, கர்மா மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகள் அனைத்தும் பின்னி பிணைந்த ஒரு துயரமான நிகழ்வு. இந்த போரின் உச்சத்தில் அர்ஜுனன் அறியாத ஒரு பெரும் உண்மை வெளிப்பட்டது. அந்த கதைவான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். மகாபாரத போர் 17ஆம் நாள் கர்ணன் தனது இறுதிப் போரில் அர்ஜுனனுக்கு நிகராக போரிட்டுக் கொண்டிருந்தான். போர் உச்சகட்டத்தை எட்டிய போது கர்ணனின் தேரின் சக்கரம் மண்ணில் புதைந்தது. அதே சமயம் பரசுராமரின் சாபத்தால் அவனுக்கு தெரிந்த போர் வித்தைகள் அனைத்தும் மறந்து போயின. நிராயுதபாணியாக தேரை சேற்றிலிருந்து தூக்கும் முயற்சியிலிருந்தான் கர்ணன். அப்போது கிருஷ்ணரின் தூண்டுதலால் அர்ஜுனன் தனது அஞ்சலி காஸ்திரத்தை கர்ணனை நோக்கி எய்தான். அந்த அம்பு கர்ணனின் உயிரை பறிக்க அவன் மண்ணில் சாய்ந்தான். வீழ்ந்த கர்ணனின் அருகில் சென்று பார்த்த அர்ஜுனன் மாபெரும் ஒரு வீரனை வீழ்த்திவிட்டதாக எண்ணி பெருமைப்பட்டான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சோகமான உண்மை வெளிப்பட்டது. கர்ணனின் மரணத்திற்கு பிறகு அவனுடைய தாய் குந்தி தேவி தன் மகனை கொன்ற அர்ஜுனனிடமும் மற்ற பாண்டவர்களிடமும் ஓடி வந்தாள். கதறி அழுது ஒரு பெரும் ரகசியத்தை உடைத்தாள். அர்ஜுனா, நீ இப்போது கொன்றாயே, அவன் உன் அண்ணன். சூரிய பகவானின் அருளால் உனக்கு முன்பே பிறந்த என்னுடைய முதல் மகன் அவன். நான் அவனை உலகுக்கு அஞ்சி கைவிட்டதால் அவன் ராதாதேவியால் வளர்க்கப்பட்டு துரியோதனனின் நண்பனாக ஆனான் என்று குந்தி தேவி கதறினாள். இந்த உண்மையை அர்ஜுனன் கேட்டதும் நிலைகுலைந்து போனான். வாழ்நாள் முழுவதும் தன் பரம எதிரியாக கருதியவன் தன் சொந்த அண்ணன் என்பதை அறிந்ததும் அவனது உள்ளம் பெரும் வேதனையில் ஆழ்ந்தது. அந்த கணத்தில் போரில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சி அர்ஜுனனிடமிருந்து மறைந்து தீராத துயரம் மட்டுமே மிஞ்சினது. கர்ணன் ஒருபோதும் தான் குந்தியின் மகன் என்று அர்ஜுனனுக்கு தெரியப்படுத்தவில்லை. அவன் தன் பிறப்பின் இரகசியத்தை அறிந்திருந்தாலும் துரியோதனனுக்கு அளித்த விசுவாசத்திற்காக அதை கடைசி வரை மறைத்தான். போரில் மரணிக்கும் வரை அவன் ஒரு சூத புத்திரனாகவே கருதப்பட்டான். இந்த நிகழ்வு மகாபாரதத்தின் மிகத் துயரமான திருப்பங்களில் ஒன்று. போர் முடிந்த பிறகுதான் பாண்டவர்கள் தங்கள் சகோதரனை இழந்ததை அறிந்தார்கள். அர்ஜுனன் கர்ணனை கொன்றபோது அவன் அறியாத உண்மை அவன் மனதில் ஒரு அழியாத காயத்தை ஏற்படுத்தியது. ஒரு மாபெரும் வீரன் தான் அறியாமலேயே தன் அண்ணனை கொன்ற துயரம் அது.